Any summer holidays kannu? Call GT Holidays ku pannu. South India's #1 travel brand. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். ஒரு இடத்துல கூட அதிமுக இந்த இடத்துல உறுதியா வரும்னு சொல்ற அளவுக்கே இல்லையா? அந்த செட்டப்பே அதிமுக கிடையாது. ஏன்னா அவங்களோட பலம்ங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே சீரா இருக்கும். கொங்கு மண்டலத்துல ஒரு 5% கூடுதலா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க வெற்றி பெற முடியாது. எப்படி 2014 திமுக ஒரு சீட்டு கூட பெற முடியலையோ அதே மாதிரிதான் 2024 அதிமுக. அதிமுக பொதுச் செயலாளர் ஆன பிறகு சந்திக்கிற ஒரு சவாலான தேர்தல் பழனிசாமிக்கு இந்த தேர்தல். அப்படி இருக்கும்போது மிக மிக குறைவான அல்லது ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னா அதிமுக எதிர்காலம் என்ன? ஒண்ணுமே இல்லாம போக மாட்டாரு. he will down but he will not be out. வெற்றி அவருக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தால அவரால் 26லயும் கூட்டணி அமைச்சிட மாட்டார். மோடி will never expect defeat anywhere. தமிழ்நாட்டிலையும் அவர் தோல்வியை ஒத்துக்க மாட்டாரு. 29ல மோடிக்கு இங்க சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய சூழல் இந்த கன்சல்டேஷன்ல தெளிவா கொண்டு வந்துடலாம். அதுக்கான விதையை போடும் விதமா தான் பல சமயங்கள்ல இந்த தேர்தலில் அவர் தமிழகத்து களமிறங்கி இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா இந்த தேர்தல் அவர் களமிறங்குறதே பவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா, அஸ்திவாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா போட தான் மோடி இறங்கி இருக்கிறாரு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த தேசத்துடைய 18வது நாடாளுமன்ற தேர்தலை 7 கட்டங்களாக நடத்த வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் முடிவு செஞ்சு முதற்கட்ட தேர்தல் நிறைவடைஞ்சிருக்கு. 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளுக்கு தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சிருக்கு. இந்த சூழலில் தமிழகத்தின் அரசியல் கட்சிகள் நிலைப்பாடு என்ன? ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் அடுத்த கட்ட நகர்வுக்காக அரசியல் கட்சிகள் எந்த அளவுக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் தான் பேச போகிறோம். பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். தேர்தலுக்கு முன்னாடி இருந்த கணிப்பு அப்படியே இருக்கா இல்லை மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரை தேர்தலுக்கு முன்னாடி இருந்த கணிப்பில் தான் நான் இருக்கிறேன். திமுக அணி ஸ்வீப் பண்ணும். ஒரு சில இடங்களில் ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட்டில் இருக்கக்கூடிய கட்சி என்டிஏ தான். அந்த வெற்றி தோல்விக்கான ஃபைட்டில் ஒரு 4-5 இடத்துல இருக்கக்கூடிய கட்சி என்டிஏ தான். தூரத்தில் திமுக அணி 2வது வரும். இந்துத்துவாவும் தமிழ் தேசியமும் அதிமுக பலகீனப்படுத்தும். நீங்கள் சொல்கிற அந்த ஸ்வீப்பை எப்படி புரிஞ்சுங்க? ஏன்னா கடந்த முறை 38 இடங்கள் அப்படின்னு இருக்கும்போது இப்போ நீங்கள் சொல்கிற ஸ்வீப்பை எதை குறிக்குதுன்னு கேட்குறேன். அதிகப்படியான எண்ணிக்கையில் வரும் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. அந்த ஸ்வீப்புன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? 35 குறையாது. மீதி 4ம் போட்டி தான். யாருக்கு போட்டி? திமுக அணிக்கும் மற்றும் பாஜக என்டிஏக்கும் போட்டி தான். மீதி 4 தொகுதியும். நீங்கள் சொல்கிற அந்த 4-5 இடங்களில் அதிமுகவுடைய நிலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக எங்கேயும் வின்னபிலிட்டிக்கு போகாது. ஏன்னா அவங்களுக்கு இஷ்யூஸ் இல்லை. அவங்களுக்கு கோர் ஓட்டை தவிர அவங்களுக்கு வேறு எந்த பலனும் இல்லை. அவங்க கோர் ஓட்டிலையும் இந்துத்துவாவும் கொஞ்சம் சாப்பிடும், தமிழ் தேசியமும் சாப்பிடும். ஒரு இடத்துல கூட அதிமுக இந்த இடத்துல உறுதியாக வரும்னு சொல்கிற அளவுக்கே இல்லையா? அந்த செட்டப்பே அதிமுக கிடையாது. ஏன்னா அவங்களோட பலம்ங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே சீராக இருக்கும். கொங்கு மண்டலத்தில் ஒரு 5% கூடுதலாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வெற்றி பெற முடியாது. எப்படி 2014 திமுக ஒரு சீட்டு கூட பெற முடியலையோ அதே மாதிரி தான் 2024 அதிமுக. 2014 கன்னியாகுமரியில் அவங்களுக்கு கான்சன்ட்ரேட்டட் ஸ்ட்ரென்த் இருந்ததுனால ஒரு சீட்டு பாஜக ஜெயித்தாங்க. தருமபுரியில் கான்சன்ட்ரேட்டட் ஸ்ட்ரென்த் இருந்ததுனால ஒரு சீட்டு பாமக ஜெயித்தாங்க. ஸோ இந்த வெற்றி தோல்விக்கு ஃபைட் பண்ணணும்னா கான்சன்ட்ரேட்டட் ஸ்ட்ரென்த் வேணும், அல்லது கேண்டிடேட் வெயிட் வேணும், பன்னீர்செல்வம் மாதிரி, தினகரன் மாதிரி. ஸோ இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் ஒரு 4-5 இடங்களில் ஃபைட் இருக்குது. அப்போ அந்த பிளவு தான் இந்த அளவுக்கு பலவீனப்படுத்தப்பட்டதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்றது உறுதியா? இல்லை, அது நீங்கள் பிளவுங்கிறது கூட்டணி பிளவு சொல்கிறீங்களா? இல்லை, நான் சொல்கிறது கட்சிக்குள்ளே பிளவு. நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதுனால கட்சி பிளவு கட்சி பிளவு ஒரு பாதிப்பு தான். 20% ஏடிஎம்கே கேடர்ஸ் டிஸ்இன்வென்ஷன் ஆகிட்டாங்க. இது தேவையா? இந்த பிளவு தோத்த கட்சியில் தேவையா? இது எடப்பாடி அபகரிக்க பார்க்குறாரு, அதுக்காக பன்னீரை நீக்கிட்டாருங்கிறது அவங்க எண்ண ஓட்டம். பட் பாஜக அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பண்ணலை. பன்னீருக்கு ஒரு 6 சீட்டு கொடுத்துருக்கணும். ஆரம்பத்தில் பாஜக டெல்லி பன்னீர்செல்வத்துக்கு ஒரு 6 சீட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஆரம்பத்தில் டெல்லி தலைமை 5 சீட்டு பன்னீர்செல்வத்துக்கு ஆஃபர் பண்ணாங்க. அப்புறம் இடையில உள்ள அந்த பாஜகவில் உள்ள தேசிய கட்சி அப்படி தான் இருக்கும். மாறுபட்ட கருத்து சொன்னவங்க இது பண்ணி கடைசியாக அவர் ராம்நாட்டில் மட்டும் அவர் முடிவெடுத்த அவர் தான் எடுத்தார். முடிவெடுத்த முறை பாஜகவும் அதில் கலந்துக்கிட்டாங்க. இல்லை, இப்போ நீங்கள் இதை குறிப்பிட்டு சொன்னதுனால 6 எண்ணிக்கை வரைக்கும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னா தினகரன் சொல்லும்போதே நான் போதுன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொன்னார். தினகரன் அமமுக ஏற்கனவே அவர் 2 எலெக்ஷன் நின்று முடிஞ்சவர். சரி, இவர் இந்த ஸ்பிளிட்டுக்கு பிறகு நின்றுக்கூடிய முதல் எலெக்ஷன். அப்புறம் தன்னை அரசு சக்தியாக காட்டி அதிமுகவில் பிளவு பண்ணி காட்ட வேண்டிய
ஒரு ஸ்ட்ராட்டஜியை பாஜக செய்யணும். நம்ம சஜஷன் சொல்லணும், அதில் டேக்கர்ஸ் இல்லை, நம்ம கருத்தை அவங்க ஏற்றுக்கல. சரி, ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வந்து அதாவது மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு 3 முறை முதலமைச்சர் பதவியை அலங்கரித்தவர். இப்போ வந்து கூட்டணியில் இருந்தாலும் கூட தனி சின்னம், அதுவும் பலாப்பழம் சின்னத்தில் நிற்கிறதா முடிவெடுத்து களம் இறங்கியிருக்கிறார். இதில் அவருடைய வெற்றி அல்லது தோல்வி எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது வெற்றி பெறதுக்குள்ள நம்பிக்கை இருக்குது. அவரே வெற்றிக்கு உறுதியான அனைவருக்கும் நன்றின்னு அறிக்கை விட்டுருக்காருன்னா வேட்பாளரும் சொல்கிறது தானே அதில் அது வந்து அவர் நம்பிக்கையோடு அதில் சொல்கிறாருங்கிறதா அதில் கருத்து. அது என்டிஐக்கும் திமுக அணிக்கும் உள்ள ஃபைட் உள்ள ஒரு தொகுதியில் முதன்மையான தொகுதியாக அது இருக்குது. பல எக்ஸிட் போல்கள்லையும் அவருக்கு வாய்ப்பு இருக்குது உள்ள தகவல்கள் வருது. ஸோ இந்த வெற்றியை பொறுத்து தான் அதிமுகவில் உள்ள ரீஅலைன்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். சார், அப்போ இப்படி எடுத்துக்கலாம். அதாவது ஸ்வீப்பில் 35 வரைக்கும் அப்படின்னா மீதி இருக்கிற பாண்டிச்சேரி விட்டுருவோம், மீதி இருக்கிற 4ல் பாஜகவுக்கு கடுமையான பாஜக வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட போட்டி களத்தில் அதுவும் முக்கியமான இடத்துல இருக்குன்னு சொல்கிறீங்க. ராமநாதபுரம் ஒன்று வந்துருச்சுன்னா மீதி எந்தெந்த இடத்துல யாருக்கான வாய்ப்புன்னு பார்க்கலாம்? அது பாமக பார்க்கலாமா இல்லை பாஜக பார்க்கலாமா? பாமக, பாஜக, தினகரன் எல்லாமே பார்க்கலாம். நம்ம தேனியும் அதில் தேனியும் ஒன்று தான். ஏன்னா தேனியில் வந்து ஒரு ஹோப் இருக்குது. 44% பன்னீர்செல்வம் மகன் வந்து ரெட்டலையில் எடுத்து ஜெயித்தார் ரவீந்திரநாத்குமார். தினகரன் ஒரு தமிழ்ச்செல்வன் நிறுத்தி 12 எடுத்தார். ஒரு 56 இருக்கும்போது இங்கே வந்து அதிமுக ரெட்டையில் பலகீனமாக போச்சுன்னா மீண்டும் வந்து ஓபிஎஸ் சன் வெற்றி பெற்ற மாதிரி டிடிவி தினகரன் வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு வரலாம். ப்ரொவைடிங் ஏடிஎம்கே ரொம்ப குறைவான ஓட்டுக்கு போனோம். அப்படி போனால் இட்ஸ் வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு வந்து அதிமுக குறைவான ஓட்டு. இந்த ஊரில் அதிமுகன்னா அது தினகரன் தானே ஓட்டு போடணும். இந்த ஊரில் அதிமுகனா அது பன்னீர்செல்வம்னு ஓட்டு போடணும். இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஆன பிறகு சந்திக்கிற ஒரு சவாலான தேர்தல் பழனிசாமிக்கு இந்த தேர்தல். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பெருமளவு வெற்றி கிடைக்காது அப்படின்றத நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. மிக மிக குறைவான அல்லது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன வரும்? ஒன்றுமே இல்லாமல் போக மாட்டார். ஹி வில் டவுன் பட் ஹி வில் நாட் பி அவுட். இல்லை, அதுதான் எப்படி புரிஞ்சு ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்கிறது எப்படின்னா, இந்த தடவை ஒரு தொகுதியில் கூட வெற்றியே அடையலை அவர் அப்படின்னா வெற்றி அவருக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தால அவரால் 26லையும் கூட்டணி அமைச்சிட மாட்டார். அது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நிலைப்பாடு இதுதான், மறுபடியும் மீண்டும் கூட்டணி கூட்டணி அமைச்சிட மாட்டார். அவரும் அமைச்சிட மாட்டார், ஏற்படுத்திக்க விரும்பல. அவரே பாஜக வச்சு மையமாக வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. நான் அவர் எதிர்பார்த்த காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ அவரோட வரமாட்டாங்க. வெற்றி பெற்ற திமுக அணியில் தான் இருப்பாங்க. தோல்விசாமின்னு தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய எடப்பாடி கூட அவங்க கூட்டணி போக மாட்டாங்க. இது 2024 நான் சொன்னேன். 1% பலமுள்ள ஒரு கட்சி கூட எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி போக மாட்டாங்கன்னு சொன்னேன். கடைசியாக தேமுதிக போனாங்க, 5 சீட் கொடுத்தாங்க. பட் தேமுதிகாவுக்கு 5 சீட்டு கொடுத்தது பிரேமலதா அம்மையார் போச்சல் நம்புற அந்த இதில் 5 சீட்டு வாங்கினதில் கேட்லிஸ் போல்ஸ் ஆட்டு அது கூட கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே உடன்பாடு இல்லை இங்கே உடன்பாடு இல்லை அப்படின்னதுக்கு அப்புறம் சரி எண்ணிக்கை இருக்குது 5 வரைக்கும் பரவாயில்ல, மாநிலங்களவை அப்புறம் பேசிக்கலான்ற ஒப்பந்தத்தின் அடிப்படை. ஓகே, அது நாம் சொன்ன கருத்தை நீங்கள் வலுப்படுத்துறீங்க. அவங்களால ஒரு லாபம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க கேட்லிஸ்டா. நம்ம ஸ்டேட்மெண்ட் நின்றுச்சு. 1% பலம் நிரூபித்த ஒரு கட்சி கூட எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி போக மாட்டாங்கன்னு. இப்பவும் நான் சொல்கிறேன், 2026 எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைக்கிறது எளிதான காரியம் அல்ல. இது தொடர்பானவே இன்னொரு கேள்வி இருக்குது. பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளிவந்த பிறகு சிறுபான்மையினர் ஓட்டு அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருந்தது. அதிமுகவை சேர்ந்த எல்லாருமே அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அது இந்த தேர்தலில் எதிரொலிக்கலன்னு எடுத்துக்கணுமா? எதிரொலிக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. பட்டு ஒரு நம்பகத்தன்மை வந்துன்னா அடுத்த தேர்தலில் எதிரொலிக்குங்கிற நம்பிக்கையில் அவங்க போவாங்க. ஜெயலலிதா அம்மையாருக்கும் அப்படி தான் இருந்தது. 2004 தோல்விக்கு பிறகு 2006 கிடைக்கல. பட் 2009 அவங்க கிடைச்சுன்னு சொல்லும்போது அதே வழியில் தான் எடப்பாடி பழனிசாமியும் தன்னோட வியூகங்களை ஒத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். அதாவது அவர் மீண்டும் மோடி கூட வரமாட்டார், பாஜக பக்கம் வரமாட்டார். ஏற்கனவே 2024 அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாருன்னு சொன்னேன். அவருக்கு எதிராக இடி, சிபிஐ, ஐடி எல்லாம் வராதுன்னு சொன்னேன், நடந்தது. அதே மாதிரி மீண்டும் அவர் 26லையும் அவர் வரமாட்டார், இவங்களும் போக மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறது குறிப்பு எடுத்து வச்சுக்கிறோம். 2026 பாஜக அதிமுக கூட்டணி அமைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது அவங்களும் உறுதியாக சொல்கிறாங்க, நீங்களும் அதை வலுப்படுத்துறீங்க. நான் கேட்குறேன், அண்ணாமலையும் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் தமிழ்நாட்டை வளர முயற்சி. அது ஏற்கனவே சொல்லிட்டாரு, 2020 எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க முதலமைச்சர் ஆகணும் தானே ஆசைப்படுவாங்க. இதில் நாங்கள் தப்பு அப்படின்னு அவரும் கேட்டிருந்தாரு. இல்லை, அதான் இப்போ அடுத்தடுத்து நகர்வுகளில் பார்க்கும் பொழுது இந்த பிளவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் அது எடுபடலைனா கூட வருகின்ற தேர்தலில் 2026 அவருக்கு கைகூடுன்ற நம்பிக்கை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ அன்னைக்கு சிறுபான்மையினரோட வாக்குகள் கொஞ்சம் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமா? அவரை பொறுத்தளவில் ஜெயலலிதாவுக்கு நடந்தது மாதிரி ஒரு எலெக்ஷனில் பாஜகவை கூட்டணி வைக்காமல் நின்னா அடுத்த எலெக்ஷனில் அந்த சிறுபான்மை மக்களோட நம்பிக்கை வருங்கிறது அவரோட எதிர்பார்ப்பு. பட் அதே வேளையில் இன்றைக்கி பொலிட்டிக்கல் டைனமிக்ஸும் மாறி இருக்குது.
இந்துக்கள் மத்தியிலையும் ஒரு விழிப்புணர்ச்சி வந்திருக்குது. அதில் நஷ்டமாக அவருக்கு வரும். பாஜக தமிழகத்தில் கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்படின்றது தான் தொடர்ச்சியாக முன்னெடுத்து போகின்ற பாஜக சொல்கிற தொடர்ச்சியான ஒரு கூற்று. அதை உடைக்கும் விதமாக அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு திமுக கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சுட்டே இருக்காங்க. அரசியல் விமர்சகராக இந்த கருத்து நான் தெளிவாக சொல்கிறேன். கடைசியாக தமிழிசை தலைமையில் எடுத்ததோட 2 மடங்குக்கு மேலே அண்ணாமலை எடுப்பார். அது 3 மடங்காங்கிறது கிளைம் பண்ண இருக்குது. விழுக்காடா வாக்கு விழுக்காடு அந்த 2 மடங்கு மேலே எடுக்கும்போது 8% மேலே வந்துடும். அது எத்தனையும் வரலாம். 8க்கு மேலே வந்துட்டாலே அது வந்து ஒரு பெரிய சக்தின்னு அண்ணாமலை நிரூபிச்சிடுறாரு. அதற்கு பிறகு பாஜக அவங்க வளர்க்கறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது, பல சூழல் இருக்குது. அவர் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக எடப்பாடி போகும்போது இந்துக்களுக்கு ஓட்டு இல்லையான்னு அண்ணாமலை இந்து ஓட்டுக்களை வந்து அதிமுகவிலிருந்து உரிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மேலும் உரிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரும். ஸோ 2 மடங்கு போயிட்டாலே அண்ணாமலைக்கு வெற்றி. அந்த வெற்றி அதையும் தாண்டி கூட போகலாம், அது வேறு விஷயம். அது 8% போயிட்டாலே பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்கு பிறகு அதை மேலும் முன்னெடுத்து போக அண்ணாமலையால் முடியும். நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி அடைஞ்ச எண்ணிக்கை பாஜகவோடது இத்தனை அப்படின்னு சொல்கிறத விடவும் வாக்கு வித்தியாசம் 4லிருந்து 8 வந்திருக்கு, அல்லது 10 வந்திருக்கு, 12 வந்திருக்கு அப்படின்றது கட்சி வளர்ந்துருக்குன்றதை எடுத்துக்கலாம். ஆனால் அவங்களுக்கான இடம் கிடைக்கல அப்படின்றத பின்னடைவாக பார்க்க வேண்டான்றீங்களா? பார்க்க வேண்டாம். ஏன்னா தமிழ்நாட்டை வச்சு ஒன்றும் மோடி 14லையும் 19லையும் வரல. தமிழ்நாட்டில் வரலாம், வராமலே போனாலும் பிரச்சனை இல்லை. 8% தாண்டிட்டாங்கன்னா அப்புறம் தமிழ்நாட்டில் 26லையும் பெரிய பிளேயர். அது அரசியல் அரங்கத்தில் தமிழ்நாட்டோட டைனமிக்ஸை மாற்றும். மோடி வில் நெவர் எக்ஸ்பெக்ட் டிஃபீட் எனிவேர். தமிழ்நாட்டிலையும் அவர் தோல்வியை ஒத்துக்க மாட்டார். 29 மோடிக்கு இங்கே சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய சூழல் வந்து இந்து கன்சல்டேஷனில் தெளிவாக கொண்டு வந்துடலாம். அதுக்கான விதையை போடும் விதமாக தான் பல சமயங்களில் இந்த தேர்தலில் அவர் வந்து தமிழகத்து வந்து களமிறங்கியிருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக இந்த தேர்தலில் அவர் களமிறங்கிறதே வந்து அந்த ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக, அஸ்திவாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக போடக்கு தான் மோடி இறங்கியிருக்கிறாரு. அது வந்து இன்னொன்றுன்னா ஒரு பெர்செப்ஷன் வைஸ் தமிழ்நாட்டிலையும் எங்களுக்கு சீட்டு வருதுன்னு ஆல் இண்டியாவில் ஒரு பெர்செப்ஷன் கொடுக்கறதுக்கும் அது உதவும். அதை விட கட்சி வளர்ச்சிக்கு வந்து அவர் விதையை ஊனிட்டு போயிருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கட்டத்தில் வந்து அதிமுக பிளவுபட்டு கிடந்தப்போ அவங்க ஒன்று சேர்க்கணும் அப்படின்றதுல பாஜக முனைப்போடு இருந்தாங்க. 2 பேரையும் கை இணைச்சி வச்சு சேர்த்து வச்ச கதையெல்லாம் உண்டு. இப்போது யாரும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பதற்கான காய் நகர்த்தல் இருக்கும்னு நம்ம எதாவது யூகிக்கலாமா? காய் ஒன்று நகர்த்தாண்டாம். எடப்பாடியை நம்பி யாரும் போக மாட்டாங்க, வாய்ப்பில்லை. எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங், நம்பகத்தன்மையற்றவர். அவரை நம்பி என்ன தினகரன் போக போகிறாரா, ஓபிஎஸ் போக போகிறாரா, யார் போக போகிறா? அவர் வருவதற்கான வாய்ப்பில்லை. ஏன்னா நான் தான் கட்சி அப்படின்னு சொல்லி அது அதிமுகங்கிறது அவர் தான். அது பலகீனப்பட்ட அதிமுகவாக இருக்கும். சரி, தேர்தல் பிரச்சாரத்தின் போது தினகரனை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக கீழே இருக்கிற தொண்டர்கள் மத்தியில் அண்ணாமலை சொல்கிறாரு, தேர்தலுக்கு பிறகு அதிமுக அண்ணாமலை வசம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு முக்குலத்தோர் கம்யூனிட்டியில் வாக்காளர் மத்தியில் ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்கும், இது பாஜக வெல்லாது அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடியவங்கள மத்தியில் அதிமுகவே இருக்காது, பாஜக தான், பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிங்கிறதுக்காகவும் இங்கே கடந்த கால அரசியல் விஷயங்களை பார்த்து தன்னோட அனுபவத்தின் அடிப்படையில் அண்ணாமலை வந்து பாஜகவின் வாக்கு வங்கியை உயர்த்ததுக்கு சொன்ன ஒரு சரியான வியூகமாக பார்க்குறேன். அது என்ன ஒன்று ஊடகத்தில் அதிமுக ஒழிஞ்சிரும்னு சொன்னதும் தொண்டர்கள் எழுந்துட்டாங்க ஒன்றும் இல்லை. பட் அவர் அந்த ஒழிஞ்சிருன்ற சொல்லி எங்கேயுமே ஒரு பயன்படுத்தவே இல்லை. காணாமல் போயிடும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, அந்த இடத்துக்குள்ள மற்றவங்க பேசுனாங்க. அண்ணாமலை பேசுனது முழு கால்குலேட்டட் ஸ்டேட்மெண்ட் தான். அங்கே இருக்கிற சாதியினை கவரும் விதமாக மட்டும்தான் பேசியிருக்கிறார். அப்போ அவங்க சொன்னதில் பின்னணி இருக்குது அப்படின்னா நம்ம எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? அந்த டைமுக்கு அதை தான் பேசியிருந்தார், நேரத்துக்காக தான். அப்படி ஒரு கூட்டம் முன் வைக்கும்போது அதே கூட்டணியில் இருக்கிற பன்னீர்செல்வத்துக்கு வலிக்கும் அல்லது அவருக்கு வருத்தத்தை கொடுக்கும்னு யோசிக்க முடியாதோ? அந்த டைமுக்கு அது பன்னீர்செல்வத்துக்கு ஒன்றும் பாதிப்பு கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை, பன்னீர்செல்வத்துக்கும் பலத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் தான். அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம இது அப்படி தான் பார்க்கணுமா? ஏன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு பக்கமாக அதிமுக நான் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவர் போராடிட்டு இருக்கிறாரு. தொடர்ச்சியாக தர்மயுத்தம், மீண்டும் ஒரு தர்மயுத்தம்லாம் செஞ்சே நம்ம பார்க்குறோம். இப்போ தினகரன் கூட இவர் போயிட்டாரு. 33 சீட்டு எடப்பாடி நிற்கும் போது பன்னீர்செல்வம் ஒரு 6 சீட்டாவது நின்று அது பண்ணினார்னா அந்த கிளைம் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த கட்சியில் தன் தலைமைக்கு என்ன ஓட்டுங்கிற கிளைம் தான் மெயினாக பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் அவரை விட இந்த தலைமைத்துவத்தில் முக்கியத்துவமாக இருக்கிற ஆள் தினகரன் என்கிற தொனியில் அவர் சொல்லியிருப்பாருன்னு எடுத்துக்கலாமா? அப்படி கண்டிப்பாக அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா தன் லீடர்ஷிப்பை நிரூபித்தவர் தான். அதிமுக இல்லாமலே குக்கரில் வெற்றி பெற்றவர் தான் தினகரன். ஆர்கே நகர் இடைத்தேர்தலை குறிப்பிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது குறிப்பிட்ட 35 இடம் அப்படின்றத நம்ம தனியாக வச்சோம். நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டு சொன்னதுனால இந்த இடத்துல உறுதியான வெற்றி இருக்குது பாஜகவுக்கு. ஏதாவது 1 அல்லது 2 இடம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சான்சஸ் இருக்குங்கிறதா நான் சொல்ல முடியும். அதிகப்படியான வாய்ப்பு இல்லை, அது கூட எந்தெந்த தொகுதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது? இல்லை, நான் ஒரு பரவலாகவே நான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது மாதிரி ஃபைட் உள்ள இடங்களாட்டு ராமநாதபுரம், தேனி, இது கோயம்புத்தூர்,
வெள்ளூர், தர்மபுரி இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் ஃபைட் இருக்குங்கிறத நான் பரவலாக சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, இந்த பட்டியலில் இல்லாமல் தென்காசியும் கள்ளக்குறிச்சியும் பேர் அடிப்படுது, திருநெல்வேலி பேர் அடிப்படுது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் அரசியல் விமர்சகராக நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தென்காசியில் அந்த அளவுக்கு திமுக அணி 50% மேலே வாக்கெடுத்துருவாங்க. கிருஷ்ணசாமிக்கு அப்போ வாய்ப்பு இல்லை. நீங்கள் முழுக்க முழுக்க திமுக தான். அடுத்த கட்டமாக திருநெல்வேலியில் இவர் நயனார் நாகேந்திரன் பாஜக வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தூண். ஏன்னா அது ஒரு சமூகத்தில் மட்டுமே இருந்த கட்சியை இன்னொரு சமூகத்துக்கிட்ட கொண்டு போயிருக்காரு. பன்னீருக்கு செல்வாக்கும் டிடிவி தினகரனுக்கு செல்வாக்கும் கூடுதல் பலமாக திருநெல்வேலி நெல்லையில் நிற்குது. கள்ளக்குறிச்சியில் வந்து அதிமுக வெற்றி பெறுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஜம்பாகி வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அதிமுகவுக்கு ஸ்ட்ரக்சர் கிடையாது. பேசிக் ஸ்ட்ரக்சரை தாண்டி அதிமுகவுக்கு ஏன் ஓட்டு போடணும்? அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது பிரிமிஷர் கேண்டிடேட்டோ எதுவோ இஷ்யூ இல்லாத போது வந்து ஒரு மிதமான ஓட்டை தாண்டி அதிமுக பெய்கிடாதுங்கிறதா என் கருத்து. தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஊடகத்தின் மத்தியில் சொன்னார் 1,00,000 வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டை அண்ணாமலை முன் வச்சார். கோவை மாவட்டத்துடைய தேர்தல் நடத்தும் அதிகாரி மாவட்ட ஆட்சியர் வந்து அவர் சொல்கிறாரு, இல்லை இதுதான் தரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில் எடுத்து வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுகள் எப்படி? தேவையற்ற குற்றச்சாட்டு. நம்ம ஓட்டர் வெரிஃபிகேஷனோட பண்ணியிருக்கணும், நம்ம கட்சி அலர்ட்டாக இருந்து பண்ணியிருக்கணும். பண்ணாத போது இது எதிராளிகள் வந்து தோல்விக்கு ஒரு காரணம் சொல்கிறதா சொல்லுவாங்க. அதுக்கு இடம் கொடுத்துருக்க வேண்டியது இல்லைங்கிறது என் கருத்து. அடுத்த கேள்வி அதுவாக தான் இருந்தது. அப்போ இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும்போது தோல்வி தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு இதுதான் காரணம்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரோ அப்படின்னு கூட ஒரு பேச்சு இருக்குது. எதிர்த்தரப்பை தான் சொல்லுவாங்க, அதுக்கு இடம் கொடுத்துருக்காண்டா. இல்லை, அதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த நிர்வாகிகள் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே பல ஆண்டுகளாக அதே இடத்துல இருந்தவங்க, 35 ஆண்டுகளாக ஒரே இடத்துல இருக்கிறவங்க தான் திடீர்னு எப்படி பட்டியலேருந்து பெயர் காணாமல் போகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற 2 விஷயமும் இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டிய ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமையாகவும் அதை பார்க்கணும். இருந்த வாக்காளர் பட்டியலில் பேர் எப்படி திடீர்னு காணாமல் போகின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? யார்கிட்ட இது நான் டெலிபரேட்டாக நடந்து நான் நினைக்கல. இது வந்து அதிகாரிகள் தவறு தான், ஆஃபீஸர்ஸ் தவறு தான். அவங்க விட்டேத்தியாக வேலை பார்த்ததோட உள்நோக்கம் கிடையாது, ஆனால் மெத்தனமாக செயல்பட்டுருக்காங்கன்னு எடுத்துக்கணுமா? அதான் கவனக்குறைவாக செயல்பட்டது தான் காரணம். ஏன்னா தேர்தல் ஆணையம் பல்லில்லாத புள்ளி தான், கடிக்க முடியாது. கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் வச்சு தான் அவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் ரிப்போர்ட் எழுதுறதுக்கோ, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கோ, ஒரு ப்ரொமோஷனை கேன்சல் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு அதிகாரம் இல்லாத போது இவங்க அதுக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையர் வந்து அப்பப்போ டிவியில் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கலாமே தவிர மற்றபடி அவர் கீழே உள்ள ஸ்டாஃபை கண்ட்ரோல் பண்ண முடியாது. முடிஞ்சால் அவங்க பேரண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க அதில் வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் செயல்படுறாங்க. இதுதான் காரணம். அரவணைச்சு கொண்டு போக வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியாமல் போயிடுது. அதனால் அது அப்படி தான் கடந்து போகணும், அதை வேறு வழியும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, இப்போ இந்த பெர்சன்டேஜுக்குள்ள அந்த வித்தியாசம் அதான் அடுத்த இந்த இவங்களோட ஒரு பொறுப்பற்ற தன்மையில் மேலோளும் கொடுக்கணும், ஏதோ ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் சும்மா கொடுக்குறதான் காரணம். அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். இது வந்து டெர்லிஷன் ஆஃப் டியூட்டின்னு டியூட்டியில் நமக்கு ஒரு பிளாக் மார்க் வரும்னா கவனமாக பண்ணுவாங்க. இது அது வராது. இல்லை, அதான் முதல்ல 72, அதுக்கப்புறம் 69.46, அதுக்கப்புறம் 69.72ன்னு சொல்கிறாங்க. இப்போ இத்தனை நிலைப்பாடு மாறி இருக்கும்போது என்ன காரணம்னு கேட்கும்போது தலைமை தேர்தல் அதிகாரி, தமிழகத்தை சேர்ந்த தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ சொல்கிறாரு, செயலியில் எல்லாருமே பதிவேற்றம் செய்யணும், ஆனால் எல்லாருமே அதை செய்யலை, அதுதான் குழப்பத்துக்கு காரணம்னு சொல்கிறாரு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? கடந்த முறையை விட குறைவான அப்படிதான் இருக்கும். அவங்க பிரைவேட்டம் பண்ணாதவங்க மேலே இவங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதான் அங்கே மேட்ரு. இல்லை, அப்புறம் எதுக்கு இத்தனை பயிற்சிகள் கொடுத்து இவ்வளோ அலுவலர்களை வந்து ஒன்று திரட்டி இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமும் வந்து ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷனில் செயல்படுற மாதிரி செயல்பட்டுட்டு போகிறாங்க. சரி, அப்புறம் ஒரு கவர்மெண்ட் டியூட்டி மாதிரி அதை செயல்படலை. சரி, இவ்வளவு தூரம் விழிப்புணர்வு கொடுத்த பிறகும் குறிப்பாக சென்னையில் ஒட்டுமொத்தமாக அப்படின்னு பார்க்கும்போதும் குறைவு தான். 14 லட்சம் பேர் கூடுதலாக வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு கூட வாக்கு விழுக்காடு குறையதில்ல. அப்போ எந்த இடத்துல தொய்வு இருக்குது? எதை நம்ம இதை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது? சென்னையில் பொதுவாக வந்து மக்கள் இணைந்து வாழாமல் தனித்தனியாக வாழ்கிறதுனால வந்து அவங்களுக்குள்ளே ஒரு கம்பல்ஷன் வராது. ஓட்டு போட்டு தீர்னுங்கிற கம்பல்ஷன் வராது. கிராமப்புற தொகுதியில் அக்கா நான் ஓட்டு போட்டுட்டு வந்தேன், நீ போட்டுட்டு போட்டியா, கூட்டம்லக்கா போய் போட்டுட்டு வந்துரு அப்படின்ற ஒரு சுமூகமான ஒரு இணக்கமான ஒரு இது இருக்கும். அக்கா அந்த நம்ம பூத்தில் ஆளே இல்லைக்கா, நீ இப்போ போனால் ஃப்ரீயாக போட்டுட்டு வந்துடலாங்க்கா அப்படி சொல்லுவாங்க. இங்கே அப்படி இல்லை. ஓட்டு போட்ட ஒருத்தர் இன்னொருத்தரை ஓட்டு போடுறதுக்கு எதுவுமே பேச மாட்டார். போடுறதா போடுவார், போடலைன்னா போக மாட்டார். ஒரு போட்டாராங்கிறது கூட கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு இணைந்து வாழும் தன்மை இங்கே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரும் அவங்க விருப்பப்படி பண்ணுவாங்க. திருநாடத்தால் வந்து அது ஒரு ஹாலிடே ஆட்டு 3 நாள் பயன்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. அரசியல் ஆர்வமும் இதுவும் வந்து குறைவு. இன்னொன்று வடசென்னையாக திமுக தான் ஜெயிக்கும்,
மத்திய சென்னையாக திமுக தான் ஜெயிக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம போட்டு என்ன முடிவை மாற்றிடுவா போதுங்கிற ஒரு தன்மை. என்றாலும் கூட தென் சென்னையில் பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க இந்தியா ஃபுல்லாக இருக்கவங்க வந்து ஓட்டு போட்டதும் மோடிக்காக ஓட்டு போட்டதாட்டும் உள்ள தகவல்கள் வருது. இல்லை, யாருக்காக போட்டாங்கன்றதை தாண்டி ஏன் இவ்வளோ பேர் மெத்தனமாக இருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. இருக்கிறதே பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவான ஒரு வாக்கு விழுக்காடு பதிவானது மத்திய சென்னை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 53 விழுக்காடு மட்டும்தான் பதிவாகிருக்கு. அடுத்ததாக தென் சென்னை 54, 60 விழுக்காடு வட சென்னை. சென்னையே ஒட்டுமொத்தமாக குறைவு தான். அதில் குறிப்பிட்டு சொல்லும்படி 53. மத்திய சென்னை மக்கள் எப்போவுமே இப்படி தான். அப்படின்னா என்ன காரணமாக புரிஞ்சுக்கணும்? அவங்களோட எலைட் மக்களுக்கு வந்து அரசியல் ஆர்வம் குறைவாக இருக்குன்னு தான் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. வேறு இதை தவிர வேறு சொல்ல முடியாது. வட சென்னையில் கூட ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் வந்து அரசியல் ஆர்வத்தோட 60% கொண்டு போயிருக்கான்ல. இங்கே தென் சென்னையிலையும் மத்திய சென்னையிலும் சொல்லும்போது படித்த மக்கள் மத்தியில் கொஞ்சம் அரசியல் ஆர்வம் குறைவுன்னு தான் எடுக்க முடியுது. தமிழக அரசியல் நிறைய நம்ம பேசியிருந்தோம். நேரம் ஒதுக்கி எங்களுக்காக வந்தமைக்கு நன்றி. நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 travel brand. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில்.